அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் உள்ள அனைத்து மாணவர்களின் சுய விவரங்களையும் எவ்வாறு சரிபார்ப்பது என்பது குறித்தும், குறிப்பாக சத்துணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு சமூக நலத்துறையின் மூலமாக சீருடை அளவெடுக்க பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் அனைத்து மாணவர்களின் விவரங்களும் எந்தவித தவறும் இல்லாமல் சரி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அதனை எவ்வாறு சரிபார்ப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 digit UDS நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எமிஸ்க்கு என்ன லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட எமிஸ் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் மெனுவில் ஹோம் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு பக்கத்தில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. லிஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே வரக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் செய்து அதில் வரக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு வகுப்பை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒவ்வொரு மாணவருக்குமே அந்த மாணவருடைய பெயருக்கு நேராக லாஸ்ட்ல ஒரு பென்சில் சிம்பிள் இடம் பெற்றிருக்கும். பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு தலைப்பும் நம்ம அப்டேட் செய்து கொள்ளலாம். இதில் முதலாவதாக இடம்பெறக்கூடிய தலைப்பு ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதில் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு வந்திருக்கும். அதில் ஒவ்வொரு மாணவருடைய பெயரும் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இன்சிலில் டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் தமிழ் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருடைய பெயரை தமிழில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இன்சிலில் டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பிளட் குரூப், மதர் டங், டிசபிலிட்டி குரூப் நேம், ரிலீஜியன், கம்யூனிட்டி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஃபாதர் நேம் இன் இங்கிலீஷ், ஃபாதர் நேம் இன் தமிழ், அதே போல் ஃபாதர் எஜுகேஷனல் லெவல், ஃபாதர் ஆக்குபேஷன், அதே போல் மதர் நேம் இன் இங்கிலீஷ், மதர் நேம் இன் தமிழ், மதர் எஜுகேஷனல் லெவல், மதர் ஆக்குபேஷன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பேரண்ட் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி நேம், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அகடமிக் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ், செக்ஷன், டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியில் எந்த வருடம், எந்த மாதம், எந்த தேதியில் சேர்ந்துருக்காங்களோ அந்த தேதி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அட்மிஷன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு ஒவ்வொரு வருடமும் உங்களது பள்ளியில் எந்த மீடியத்தில் படித்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அப்டேட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஸ்டூடெண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஏற்கனவே நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாஸ்புக் அப்லோட் பண்ணினால் மட்டும்தான் மேலே எந்த கரெக்ஷன் பண்ணாலுமே நமக்கு அப்டேட் ஆகும். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 4 ஹெட்டிங்கில் நம்ம எந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாலுமே அப்டேட் ஆகிக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் என்டர் பண்ணாதனால மேலே இருக்கக்கூடிய 4 ஹெட்டிங்கும் சரிபார்த்த பிறகு லாஸ்ட்டாக அப்டேட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணினதும் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இது போல் நமது பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அவர்களுடைய அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து அதில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் அதனை அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.